இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச மாதமாக இருக்கும். பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படணும். குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரையில் மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். பிற்பாதியில் வருமானம் கூடும். உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீண்ட பயணங்களால் சோர்வு ஏற்படும். உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும். அதனால் வியாபாரம் செய்யணும். வெளிநாட்டு மூலங்களில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவீங்க. மாதத்தின் முற்பாதி மாணவர்களுக்கு நல்லா தான் இருக்குது. மேலும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம். மாதத்தின் முதல் பாதி காதல் விவகாரங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உறவில் தீவிரம் இருக்கும். திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா சில சவால்களை சந்திக்கிறதா இருக்கும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை அவ்வளோ பலவீனமாக இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்வீங்க. மேலும் பல சவால்களில் இருந்து எளிதாக வெளியே வருவீங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு அக்டோபர் 2024 உங்கள் அறிவையும் ஞானத்தையும் விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துவீங்க. வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையும் சுற்றுப்புறங்களில் அமைதியும் அனுபவிக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா மந்திரம் ஜெயிக்கிறது. மேலும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளின் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க. மேலும் ஆடம்பரமான வீட்டை பராமரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உறவுகளை கட்டி எழுப்பதில் கவனம் செலுத்துவீங்க. மேலும் உங்கள் காதலை வெளிப்படுத்துறது மற்றும் நீண்ட கால உறவுகளை அமைச்சுக்கிறதுல வெற்றியை அனுபவிப்பீங்க. நீங்கள் உங்கள் மனைவி அல்லது துணையுடன் இணக்கமான உறவை அனுபவிப்பீங்க. மேலும் அவர்களின் உறவுகளால் ஆதாயமும் பெறுவீங்க. இருந்தாலும் உங்களின் மனைவி அல்லது பங்குதாரர் சில தொழில் முறைகளை தடைகளை சந்திக்க போகிறாங்க. மொத்தத்தில் உறவுகளில் சராசரிக்கும் மேலான மகிழ்ச்சி இருக்கலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை எடுத்துக்கிட்டோம்னா மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதம் பங்குச்சந்தை வர்த்தகம் மூலம் சாதகமான ஆதாயங்களை அனுபவிக்க போகிறீங்க. உடன் பிறந்தவர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் தொடர்பான செலவுகளை அவங்க சந்திக்க நேரிடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் தீரும். புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவுகள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் நிதிநிலை மேம்பட சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் தொழிலை பொறுத்த மட்டும் நீங்கள் சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. நீங்கள் ஏதும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் தலைமை பொறுப்பு மற்றும் வழிகாட்டுதலில் நீங்கள் சிறந்து விளங்கினாலும் சில சவால்களை சந்திக்க போகிறீங்க. வணிக உத்திகளை செயல்படுத்துவதற்கு சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்கலாம். கூடுதலாக வணிக கூட்டாண்மைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். மிதுனராசிக்காரவங்க உங்கள் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. மாதத்தின் முதல் பாதியில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். இருந்தாலும் 2ஆம் பாதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். அவர்கள் மென்மையான மற்றும் சாதுரியமான தொடர்புகளை பராமரிக்க போகிறீங்க.
பணிச்சூழல் சுறுசுறுப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். கமிஷன் மற்றும் போனஸ் போன்ற பண வெகுமதிகளும் உங்களுக்கு வருது. உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மிதுன ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த அக்டோபர் 2024 கல்வியில் நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பீங்க. மேலும் அவர்களின் தகவல் தொடர்பு திறன்களில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் சிந்தனை செயல்பாட்டில் சில சவால்களை சந்திக்க போகிறீங்க என்றாலும் அவர்களின் புத்திசாலித்தனம் அவர்களின் படிப்பில் அங்கீகாரத்தையும் வெற்றியும் கொண்டு வரும். அக்டோபர் 2024 பல மிதுனராசி அன்பர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி சாத்தியமாகும். கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும். உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கலாம். மேலும் பல நாள்பட்ட நோய்களில் இருந்து மீண்டு வருவீங்க. ஆனால் உங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியம் கவலைக்குரியதாக இருக்கலாம். கூடுதலாக அக்டோபர் 2024 தூக்கமின்மை தொந்தரவை நீங்கள் அனுபவிக்கலாம். பல மிதுனராசிக்காரவங்க அக்டோபர் 2024 நாள்பட்ட நோய்களில் இருந்து மீண்டு வருவீங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 10, 8, 9, 14, 17, 19, 20, 21, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 3, 4, 5, 6, 7, 22, 23, 30 மற்றும் 31. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் சிறப்பான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதோடு மரியாதையும் அதிகரிக்கும். மிதுனராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா காதலில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவடையும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு மகிழ்வீங்க. உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். முடிக்கப்படாத வேலைகள் செஞ்சு முடிக்க கண்டிப்பாக முடியும். மிதுனராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செஞ்சு கொள்ள விரும்பினா உங்கள் வழியில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். பொருளாதார நிலை வலுப்பெறும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். புதிய சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்க விரும்பினா இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த பலனை பெறுவீங்க. உங்களின் அனைத்து வேலைகளும் திட்டமிட்டபடி நடக்கும். வேலை சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல பலன்தான். உடல்நிலை நல்லா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உணர்ச்சி பூர்வமான உரையாடல்களில் சில தவறான புரிதல்கள் ஏற்பட வழிவகுத்துருது. வசீகரமும் புத்திசாலித்தனமும் குறிப்பாக உங்களுக்கு காந்தமாகத்தான் இருக்கும். மேலும் உங்களுடைய காதலை எடுத்துக்கிட்டோம்னா டேட்டிங் விஷயத்தில் முடிவுகளை எடுக்க சற்று தாமதப்படுத்தணும். அப்போ தான் நல்லது. தம்பதிகள் காதல் அறிவுரை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உணர்ச்சியை சமநிலை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கிய சுய பரிசோதனை மற்றும் சுய கண்டுபிடிப்பு தேவை. உங்கள் உள்ளுணர்வை நம்பணும். உங்களுக்கு நெருக்கமானவரிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்க வேணாம். அப்போ தான் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் அதிக உள்ளமைதி மற்றும் தெளிவுடன் மாதத்தை வழிநடத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும். உங்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவை நீங்கள் சாப்பிடணும். மன அழுத்தத்தை அதுதான் குறைக்கும். அதிக உடல் உழைப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு போதுமான ஓய்வு கிடைப்பதை உறுதி செஞ்சுக்கிறீங்க. மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பற்றி பார்த்துருவோம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், மேலும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 12. நீங்கள் ஒத்திசைக்கும் அதிர்வெண் ஜி, மேலும் எம். இந்த மாதிரி எழுத்துக்கள் தான். இந்த மாதம் மிதுனம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சீராகவும் நிலையானதாகவும் இருக்கும். உள்ளார்ந்த தகவல் அமைப்பு திறன் ஏதேனும் சிறிய தடைகளை ஏற்படுத்தும். அதனால் வெற்றி உங்களுக்கு தான். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் போகணும். இதுவரை இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.